ஷீலா, உங்க ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு? எந்த பேய நீங்க ஓட்டுனீங்க? எந்த பேய் நான் ஓட்டல, பேய் தான் என்னைய ஓட்டிடுச்சு. வாட் ஹேப்பன் பேபிமா? ஓகே, நான் முன்ன ப்ரீவியஸ் ஒர்க்கிங் பிளேஸ்ல வந்து நான் ஆடிட் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சேன். ஸோ நான் வந்து அங்கே சிசிடிவி ரிவ்யூ பண்ணுவேன். ஓகே, லைக் விச் ஸ்டாஃப் டோர் அக்சஸ் பண்றது எல்லாம் நான் பார்ப்பேன். ஒழுங்கா அக்சஸ் டேக் பண்றாங்களா இல்லையான்னு பார்க்கும்போது அப்போ வந்து ஒன் டே அந்த 8:30 AM நான் ரிவ்யூ பண்ணும்போது அந்த சிசிடிவி வந்து ஸ்டாப்ஸ் அட் 4:59 காலையில. ஓகே, ஸோ அங்கே மூவ்மெண்ட் இருக்கனால அது அங்கே நின்றுச்சு. ஸோ அங்கே ஏன் அங்கே நின்றுச்சுன்னு பார்த்தாக்கா, அந்த கால் சென்டர்ல வந்து எல்லாம் டார்க்காக இருக்கும்போது ஒரே கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் மட்டும் பிளிங்க் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இது ஏன் பிளிங்க் பண்ணிட்டு இருக்கு இந்த நேரம்னு பார்த்துட்டு, சரி நேரத்துல அப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா எல்லா டேயும் அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ ஐ கோ பேக் டு லைக் அடுத்த மாசம் அப்படின்னு போயிட்டு இருந்து கொஞ்சம் காலமா அப்படியே தான் பிளிங்க் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஸோ ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் டே இது ஏன் நான் பார்த்துட்டு இருந்தேன்னா, சரி மேபி நம்ம அதை ரிப்பேர் பண்ணலாம், ரிப்பேர் பண்றதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிட்டு இருந்தேன் எப்படின்னு இது நடக்குதுன்னு. ஓகே, ஸோ இன்னொரு டேட் நான் தட்டி பார்த்துட்டு இருக்கும் போது என் கூட ஒரு 3-4 ஸ்டாஃப் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் ஷோ பண்ணிட்டு இருக்கேன் அவங்களுக்கு இது எப்படி சிசிடிவி பாக்குறது, ரிவ்யூ பண்றது அப்படின்ட்டு. ஸோ எல்லாரும் அந்த ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது அந்த டேட்ல ஏன் ஒரு நிமிஷம், தட் மீன்ஸ் 4:59க்கு வந்து எவ்ரிடே வந்து நின்றுரும் சிசிடிவி பிகாஸ் அங்க மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன மூவ்மெண்ட் அப்படின்னு நீங்க போய் பார்க்க முடிஞ்சுதா என்ன மூவ்மெண்ட்னு? அந்த சிசிடிவி அந்த 4:59 வந்து அந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் வந்து பிளிங்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இமேஜின் அந்த கால் சென்டர்ல வந்து டார்க்கா இருக்கு, ஒரே கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் மட்டும் பிளிங்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஏன் அது பிளிங்க் பண்ணி பிளிங்க் பண்ணிட்டு இருக்கு? எவ்ரிடே இதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. சரி ஓகே, இன்னொரு டேல ஒரு டேட்டை தட்டி நம்ம பார்ப்போம் பிளிங்க் பண்ணதா என்னன்னு பார்க்கும்போது 4:59 நாங்க பார்த்துட்டு இருக்கோம். 4:58 4:59 வந்ததும் ஒரு அந்த கம்ப்யூட்டர் பின்னால வந்து ஒரு விண்டோ இருக்கு. அந்த விண்டோல ஒரு உருவம் அப்படி போகுது ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அப்படி போனுச்சு. அப்படியே நாங்க ஷாக் ஆயிட்டேன். நான் நினைச்சேன் எனக்கு ஒண்டிதான் கண்ணுக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கு அப்படி சார் நான் பேசாம இருக்க ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா என் பக்கத்துல இருக்கிற அந்த கேர்ள்லாம் வந்து கம்மனே அந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் மட்டும் தான் பாத்துட்டு இருக்காங்க. சோ பின்னால ஒண்ணு அவங்க ரியாக்ட் பண்ணல. சோ ஐ தாட் இட்ஸ் ஒன்லி மீ. சோ பேசாம அந்த ஷாக்லயே அங்கேயே பாத்துட்டு இருக்கேன், நம்ம பார்த்தது உண்மையா இல்லையான்னு அப்படி ஷாக்ல இருக்கும்போது பின்னால ஒரு கேர்ள், அட்மின் கேர்ள், அவங்க சொல்றாங்க அவங்க ஒரு உருவம் போச்சு பாத்தீங்களா அப்படின்னு. சோ ஐ நோ, நான் வந்து என் கண்ணுக்கு மட்டும் இல்ல அவங்க கண்ணுக்கும் தெரியுது. நான் உண்மையே ரொம்ப பயந்து போய் ஷாக் ஆகி நான் ஒரு வாரமா வீட்டுல வந்து லைட் ஆன் பண்ணிட்டு தான் நான் தூங்கிட்டு இருந்தேன். அதேதான் என் மண்டையில ஓடிட்டு இருந்துச்சு. தட் வாஸ் ரியலி வெரி ஸ்கேரி. எங்க ஆபீஸ்ல இந்த மாதிரி ரொம்ப கிராஸ்னு சொல்லுவாங்க. சோ எங்க ஆபீஸ்ல இந்த மாதிரி சின்ன சின்ன திங் ஹேப்பன் பண்ணிட்டு இருந்துச்சு இதுக்கு முன்ன. பட் இதுதான் the worst that I've seen. So first time என் வாழ்க்கையில அந்த உருவம் அப்படி கிராஸ் பண்ணி போகுது. போன கையோட திருப்பி அந்த கம்ப்யூட்டர் பிளிங்க் பண்ணுது. யா, ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கு. 4:59 வந்தாலே அந்த உருவம் போகும் போல இருக்கு. ஆனா மத்த டேஸ்ல எல்லாம் அந்த உருவம் போனது கண்ணுக்கு தெரியல. அந்த பர்டிகுலர் ஒன் டேல தான் அந்த உருவம் போனதும் 4:59 அந்த ஸ்கிரீன் வந்து பிளிங்க் பண்ணுது. ஸோ இது ஆபீஸோட பழைய ஸ்டாஃபோ அதான் பிளார் அவங்க மட்டும் அவங்க தீவிரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது நாங்க எங்க ஆபீஸ்ல சொல்லி அப்புறம் எங்க ஆபீஸ்ல எல்லாம் சாமி எல்லாம் கும்பிட்டு and all that, but still we can feel the presence of these things la. So sometimes நம்ம ஃபீல் பண்ணனும்னா எப்படி சாமி கும்பிட்டு ஒரு வாரத்திலேயே என் பக்கத்துல உள்ள ஸ்டாஃப் வந்து அப்ப லஞ்சுக்கு அவர் வெளியாயிட்டாரு, நான் ஒண்டி தான் இருக்கிறேன். சோ அப்ப வந்து பக்கத்துலயே யாரோ அந்த பக்கத்துலயே ஒரு ஆள் இருந்து பிரீத் பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு அந்த பிரீத் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி சத்தம்லாம் கேட்டுச்சு. சோ பிஃபோர் நான் இந்த சிசிடிவில இந்த மாதிரி இந்த உருவம் போறது பாக்குறதுக்கு முன்னே ஏற்கனவே இன்னொன்னு சிசிடிவி ஸ்னாப் ஷாட் எடுக்க வேண்டியது. அது வந்து கான்ஃபரன்ஸ் ரூம்ல. சோ கான்ஃபரன்ஸ் ரூம்ல நம்ம சிசிடிவி ஸ்னாப் ஷாட் எடுக்கிறதுக்கு நான் என்ன ஐடி காய் கிட்ட சொல்லிட்டேன். சோ அவர் பார்த்துட்டு கம் அண்ட் சி அப்படின்னு என்னை கூப்பிட்டாரு. சோ அங்க போய் நான் பார்க்கும்போது அந்த கான்ஃபரன்ஸ் ரூம்ல இருந்து 2 ரவுண்ட் பால் சேசிங் ஈச் அதர் அப்படி விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி அப்படியே சுத்தி அந்த கான்ஃபரன்ஸ் டேபிள்ல வருது. அதை பார்த்ததும் நானும் என்னதான் நடக்குதுங்கன்னு அது வந்து லைட்டா தான் பயந்தேன். ஆனா இது பார்த்து ரொம்ப பயந்துட்டேன் நானு. ரியலி ஷாக். இப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு.